Hello students, welcome to Crack Neat Biology. இந்த வீடியோல சாப்டர் 12 ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ சாப்டர் 11 போட்டோசிந்தசிஸ் அண்ட் ஹையர் பிளான்ட்ஸோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் நம்ம சேனல் கிராக் நீட் பயாலஜில இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் இந்த சாப்டரே உங்களுக்கு புக்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா, ஆல் ஆஃப் அஸ் பிரீத் டு லிவ், why is breathing so essential to life அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ பிரீத்திங் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். why? So this is one question. And another question is, நமக்கு எல்லா டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்குமே we need energy. லைக் நம்ம மூவ்மெண்ட்டுக்கு, ஈவன் திங்கிங்க்கு, பிரீத்திங்க்கு கூட we need energy. ஸோ இந்த எனர்ஜி டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்கு தேவையான எனர்ஜி எப்படி கிடைக்குது? ஃபுட். ஸோ ஃபுட்ல இருந்து தான் நமக்கு இந்த எனர்ஜி கிடைக்குது. ஸோ ஃபுட்ல இருந்து எப்படி நம்ம இந்த எனர்ஜி எடுத்துக்கிறோம் அப்படின்றது இன்னொரு கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹைலி கனெக்டட் டு ஈச் அதர். ஸோ எப்படின்னா, த ப்ராசஸ் ஆஃப் பிரீத்திங், நம்ம பிரீத் பண்ற அந்த ப்ராசஸும் த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஃபுட், இந்த ஃபுட்ல இருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகிற இந்த ப்ராசஸும் இட் இஸ் வெரி மச் கனெக்டட். ஓகே, ஸோ த ப்ராசஸ் ஆஃப் பிரீத்திங் இஸ் வெரி மச் கனெக்டட் டு தி ப்ராசஸ் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஃபுட். இந்த ப்ராசஸ் தான் இட் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்பிரேஷன். ஸோ பிரீத்திங்ன்றது இட்ஸ் த பிசிக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். வேற ரெஸ்பிரேஷன்ன்றது என்னன்னா, ஸோ இந்த பிரீத்திங் மூலமா நமக்கு கிடைக்குது இல்லையா இந்த ஆக்சிஜன், இது வந்து நம்ம ஃபுட்ல இருந்து கிடைக்கிற அந்த குளுக்கோஸோட சேர்ந்து ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணி இட் வில் ரிலீஸ் எனர்ஜி. ஓகே, சோ இந்த எனர்ஜியை வந்து ஏடிபியா நம்ம செல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நமக்கு எப்பப்பெல்லாம் எனர்ஜி தேவையோ அப்ப இந்த ஏடிபி வந்து இட் வில் பிரேக் டவுன் அண்ட் ரிலீசஸ் எனர்ஜி ஃபார் அவர் டெய்லி ஆக்டிவிட்டிஸ். இதுதான் ரெஸ்பிரேஷன். ஓகே, சோ இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் பத்தி டீடைலா இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So all the energy required for life processes is obtained by oxidation of some macromolecules referred to as food. So macromolecules என்னது? கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், இதெல்லாம் தான். ஓகே, ஸோ கிரீன் பிளான்ட்ஸ் அண்ட் சைனோபாக்டீரியா மட்டும்தான் இட் கேன் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட் த்ரூ போட்டோசிந்தசிஸ். ஓகே, ஸோ இதுல என்ன நடக்கும்? நம்ம லாஸ்ட் சாப்டர்லயே பார்த்தோம், லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அண்ட் தட் கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஸ்டோர்ட் இன் தி பாண்ட்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் லைக் குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஸ்டார்ச், இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸோட பாண்ட்ல இந்த கெமிக்கல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஓகே, சோ இந்த கிரீன் பிளான்ட்ஸும் சைனோபாக்டீரியாவும் மட்டும்தான் இட் கேன் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட். வேரஸ் நான் கிரீன் பார்ட்ஸ், அதாவது ஒரு பிளான்ட்லயே வந்து எல்லா டிஷ்யூஸ், செல்ஸ் எல்லாமே வந்து இட் வில் நாட் அண்டர்கோ போட்டோசிந்தசிஸ். ஓகே, ஒன்லி தி செல்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் குளோரோபிளாஸ்ட் அது மட்டும் தான் போட்டோசிந்தசிஸ் அண்டர்கோ பண்ணும். சோ நான் கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்ஸ்க்கும் அப்போ எனர்ஜிக்கு என்ன வேணும்? ஃபுட் வேணும் ஃபார் ஆக்சிடேஷன். ஸோ ஃபுட் ஆக்சிடைஸ் ஆனாதான் இட் வில் ரிலீசஸ் எனர்ஜி. ஸோ non-green parts of plants need food for oxidation and food has to be translocated to all the non-green parts. Okay, so only green plants and cyanobacteria மட்டும்தான் it can synthesize their own food. Okay, so நம்ம அனிமல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெட்ரோட்ரோபிக் தான், நமக்கு தெரியும். which means நம்மளால ஓன் ஃபுட் சிந்தசைஸ் பண்ண முடியாது. நம்ம பிளான்ஸ் தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம், எதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஓகே, சோ டைரக்ட்லி பிளான்ட் சாப்பிடுறது மூலமாவும், இன்டைரக்ட்லினா என்னது? பிளான்ட் சாப்பிடுற அந்த அனிமல்ஸ் மீட்டை சாப்பிடுறது மூலமாவும் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி we are depending on the plants for food. Also the saprophytes like fungi, அது வந்து it is depending on dead and decaying matter. அப்ப இதுல இம்பார்ட்டண்டா நமக்கு என்ன தெரியுது? எல்லா ஃபுட் that is required for life processes இது எல்லாமே it comes from the photosynthesis தான். Okay, so இந்த சாப்டர்ல we are going to see the cellular respiration. Cellular respiration என்னது நம்ம பார்த்தது? mechanism of breakdown of food materials. So cellular food materials break down ஆகுது to release energy and இந்த energy வந்து it is trapped and utilized for the synthesis of ATP. and இந்த ATP தான் நமக்கு எப்பப்ப எனர்ஜி தேவையோ அப்பப்ப it will break down and releases energy for our daily life activities. Okay, so cellular respiration பத்தி இந்த சாப்டர்ல we are going to discuss. So overview of cellular respiration என்னது? photosynthesis takes place within the chloroplasts. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், chloroplasts-ல தான் photosynthesis நடக்கும். whereas இந்த breakdown of complex molecules like carbohydrates, நம்ம ஃபுட்ல இருந்து கிடைக்கிற இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எங்க பிரேக் டவுன் ஆகும், எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா ஆஃப் தி செல்ஸ்ல நடக்கும். ஸோ யூகேரியோட்ஸ்ல தான் இந்த மைட்டோகாண்ட்ரியாலாம் பிரசன்ட் ஆயிருக்கும், நமக்கு தெரியும். ஸோ ஒன்லி இன் யூகேரியோட்ஸ். ஓகே, ஸோ இந்த பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. ஓகே,
So the breaking of CC bond, CC bondன்றது என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் போட்டோசிந்தசிஸ்ல இந்த கெமிக்கல் எனர்ஜி கார்போஹைட்ரேட்டோட பாண்ட்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ இந்த பாண்ட்ஸ் வந்து அது காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ்ன்றது என்ன நீங்க சொல்றது கார்போஹைட்ரேட்ஸ் தான். சோ இந்த பிரேக்கிங் ஆஃப் சிசி பாண்ட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் த்ரூ ஆக்சிடேஷன். ஓகே, ஆக்சிடேஷன் என்னது addition of oxygen within the cells leading to the release of considerable amount of energy called respiration. Okay, so the glucose molecules break ஆகும்போது oxidation undergo பண்ணி in the presence of oxygen breakdown ஆகும்போது it release considerable amount of energy. Okay, so in the process தான் it is called as respiration. இந்த எனர்ஜி வந்து உடனே செல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிடுமானா கிடையாது. இந்த எனர்ஜி வந்து இட் வில் பி ட்ராப்ட் அண்ட் யூட்டிலைஸ்ட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் ஃபார்ம் ஆகும். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் தான் இட் இஸ் நோன் அஸ் த எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். ஸோ இந்த ஏடிபி தான் நமக்கு தேவையான அப்பெல்லாம் பிரேக் டவுன் ஆகி இட் வில் ரிலீசஸ் எனர்ஜி. ஓகே, so the compounds that are oxidized during this process. So இங்க the complex compounds சொன்னது என்னது இந்த ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன் அப்போ ஆக்சிடைஸ் ஆகிற அந்த காம்பவுண்ட்ஸ் தான். இதை நம்ம ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ யூஸ்வலி கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து இட் வில் பி ஆக்சிடைஸ் டு ரிலீஸ் எனர்ஜி. பட் ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ஈவன் ஆர்கானிக் ஆசிட்ஸ் கூட ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டன்சஸ் தான் சில பிளான்ஸ்ல யூஸ் ஆகும் அண்டர் சர்டன் கண்டிஷன். ஸோ இது எப்படி அப்படின்றத நம்ம இந்த சாப்டர்ல கடைசியில ஆம்பிபோலிக் பாத்வேன்ற ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க, அதுல நம்ம பார்க்கலாம். ஓகே, so during oxidation within a cell, all the energy contained in respiratory substrate is not released free into the cell or in a single step. So as I said earlier, இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இல்லையா ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ல இருந்து பிரேக் டவுன், இந்த ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் அதாவது கார்போஹைட்ரேட் பிரேக் டவுன் ஆகும்போது ரிலீஸ் ஆகுற இந்த எனர்ஜி வந்து உடனே இட் வில் நாட் பி ரிலீஸ்ட் ஃப்ரீ இன்டு த செல். அந்த மாதிரி சிங்கிள் ஸ்டெப்லயும் இந்த ப்ராசஸ் நடக்காது. So it is released in a series of slow stepwise reactions. So these are the enzyme controlled reaction இருக்கும், slow stepwise reaction நடக்கும். Okay, and it is trapped as chemical energy in the form of ATP. So ATP synthesis க்கு இந்த energy trap ஆகும். Okay, so hence the energy released by oxidation and respiration is not used directly. Directா இந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜி இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் பிரேக் டவுன் ஆகும்போது ரிலீஸ் ஆகிற எனர்ஜி டைரக்டா செல் யூட்டிலைஸ் பண்ணாது, ஏடிபி சிந்தசிஸ்க்கு தான் யூட்டிலைஸ் பண்ணோம். இந்த ஏடிபி தான் நமக்கு எப்பப்பெல்லாம் எனர்ஜி தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் பிரேக் டவுன் ஆகி இட் வில் ரிலீஸ் எனர்ஜி ஃபார் அவர் டெய்லி ஆக்டிவிட்டிஸ், லைஃப் ப்ராசஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கு இந்த ஏடிபி பிரேக் டவுன் மூலமா தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. ஹென்ஸ் ஏடிபி ஆக்சஸ் தி எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். ஓகே, so this energy trapped in ATP is utilized in various energy requiring process of the organism. So இந்த ATP ல trap ஆன எனர்ஜி தான் நம்மளோட எல்லா லைஃப் ப்ராசஸஸ்க்குமே யூட்டிலைஸ் ஆகுது. லைக் பிரீத்திங்ல இருந்து நம்ம நடக்கிறதுல இருந்து மசில் மூவ்மெண்ட்ல இருந்து ஈவன் திங்கிங்ல இருந்து எல்லாத்துக்குமே இந்த எனர்ஜி தான் நம்ம யூட்டிலைஸ் பண்றோம். ஓகே, இப்ப தெரியுதா எப்படி ஃபுட்ல இருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குதுன்னு. ஓகே, அண்ட் so this energy trapped in ATP is utilized in various energy requiring processes of the organism, and the carbon skeleton produced during respiration is used as precursor for biosynthesis of other molecules in the cell. So இங்க என்ன சொல்றாங்கன்னா கார்பன் ஸ்கெலிட்டன்ன்றது சோ இந்த ப்ராசஸஸ் நடக்குது இல்லையா அதுல வந்து நடுவுல இன்டர்மீடியேட்ஸ் ஃபார்ம் ஆகும். சோ இந்த பிக்சர் பாருங்க, இல்ல நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம், சோ அதுல நமக்கு குளுக்கோஸ் கிடைக்குது, நமக்கு வந்து பிரீத்திங் மூலமா ஆக்சிஜன் கிடைக்குது. ஓகே, சோ இது வந்து எப்படி யூட்டிலைஸ் ஆகும் அப்படின்னா, சோ இந்த ரெஸ்பிரேஷன்ன்றது இட்ஸ் த 3 ஸ்டேஜ் ப்ராசஸ்: glycolysis, Krebs cycle or citric acid cycle, and electron transport chain. So it's a 3-stage process. So glycolysis ல என்ன நடக்கும்னா the glucose வந்து it will break down and form 2 molecules of pyruvate or pyruvic acid form ஆகும். Okay, so இந்த ப்ராசஸ்ல NADH form ஆகும் and some amount of ATP இந்த glycolysisல form ஆகும். Okay, and இந்த பைருவிக் ஆசிட் இந்த ப்ராசஸ் கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசம்ல நடக்கும், செல்லோட சைட்டோபிளாசம்ல நடக்கும். ஓகே, சோ இந்த கிளைகாலிசிஸ்ல ஃபார்ம் ஆன இந்த 2 molecules of pyruvate வந்து it will enter the mitochondria and it will get converted into acetyl CoA, and இது வந்து Krebs cycle undergo பண்ணும் இந்த acetyl CoA. சோ இந்த Krebs cycle it will be completely oxidized. Okay, so இந்த Krebs cycle என்னென்ன ஃபார்ம் ஆகும்னா NADH, FADH2 molecules, energy rich molecules ஃபார்ம் ஆகும். Okay, and also little amount of ATP synthesize ஆகும். And இந்த NADH, FADH2 Krebs cycle ல ஃபார்ம் ஆனது வந்து
electron transport chainல it will donate electrons. Okay, so இந்த Krebs cycle எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்கும். வேற இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இந்த தேர்ட் ஸ்டேஜ் எங்க நடக்கும்னா இட் வில் ஹேப்பன் இந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரெயின்ல நடக்கும். ஓகே, சோ இந்த NADH and FADH2 Krebs cycleல வந்து ஃபார்ம் ஆனது வந்து it will provide donate electrons in the electron transport chain. So proton gradient form ஆகும். So electron final electron acceptor வந்து oxygen molecule இருக்கும் to form water. Okay, இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கலாம். நான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஓவர் வியூ தான் கொடுக்குறேன். ஓகே, so இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் மூலமா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ATP சிந்தசைஸ் ஆகும். இதுதான் வந்து இட் இஸ் தி செல்லுலார் ரெஸ்பிரேஷன். So it's a 3-stage process: glycolysis, Krebs cycle and எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். சோ இத பத்திலாம் நம்ம டீடைல்டா ஒன்னையும் பத்தி ஒரு சைக்கிளும் பத்தி டீடைலா இந்த சாப்டர்ல we are going to discuss. ஓகே, சோ இதுதான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க, the carbon skeleton produced during respiration is used as precursor for biosynthesis of other molecules in the cell. சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இன்டர்மீடியேட்ஸ் நான் சொன்னோம் இல்லையா, குளுக்கோஸ் வந்து 2 molecules ஆஃப் பைருவேட்டா ஃபார்ம் ஆகும். இது அசிட்டைல் கோஏவா மைட்டோகாண்ட்ரியால கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி சொன்னோம் இல்லையா. சோ இந்த இன்டர்மீடியேட்ஸ் இந்த அசிட்டைல் கோஏ பைருவேட் இதுதான் வந்து கார்பன் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்றாங்க. கார்பன் ஸ்கெலிட்டன் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் ரெஸ்பிரேஷன். சோ இந்த இன்டர்மீடியேட்ஸ் தான் கார்பன் ஸ்கெலிட்டன் சொல்றாங்க. இது வந்து இட் இஸ் யூஸ்ட் அஸ் ப்ரிகர்சர் ஃபார் பயோசிந்தசிஸ் ஆஃப் அதர் மாலிகூல்ஸ். என்னென்ன சொல்றாங்கன்னா இந்த புரோட்டீன், ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி பயோமாலிகூல் சிந்தசிஸ், நியூக்ளியோடைட்ஸ் இந்த பயோமாலிகூல் சிந்தசிஸ்க்கு இந்த கார்பன் ஸ்கெலிட்டன் அதாவது இந்த பைருவேட், அசிட்டைல் கோயின் இந்த மாதிரி இன்டர்மீடியேட்ஸ் வந்து ப்ரிகர்சரா ஆக்ட் பண்ணும் செல்லுல மத்த மாலிகூல்ஸ் சிந்தசைஸ் பண்றதுக்கு, புரோட்டீன், ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி மத்த மாலிகூல் சிந்தசைஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ATP தான் இட் ஆக்ட்ஸ் அஸ் தி எனர்ஜி கரன்சி ஆஃப் தி செல். ஓகே, சோ இந்த ஒரு பாத்வேயை பத்தியும் கிளைகாலிசிஸ், Krebs cycle, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் இத பத்திலாம் நம்ம டீடைலா பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் டாபிக், டு பிளான்ட்ஸ் பிரீத் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எஸ், டைரக்டா அப்படி நம்ம பிரீத்திங் பண்ணுதுன்னு சொல்லலாம். பிளான்ட்ஸ் வில் அண்டர்கோ பிரீத்திங். ஸோ பிளான்ட்ஸும் வந்து இட் ரெக்வயர்ஸ் ஆக்சிஜன் ஃபார் ரெஸ்பிரேஷன் டு அக்கர் அண்ட் ஆல்சோ தே give out carbon dioxide. Okay, so plants like have systems in place that ensure the availability of oxygen. So plants like the availability of ஆக்சிஜனை என்ஷூர் பண்றதுக்கான சிஸ்டம் பிளான்ட்ஸ்லயும் இருக்கு. ஸோ அனிமல்ஸ்ல இருக்க மாதிரி இதுக்கு லங்ஸ் இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் மாதிரி இல்லைனாலும் பிளான்ட்ஸ்ல வந்து இட் ஹாவ் தி ஸ்டொமேட்டா அண்ட் லென்டிசில்ஸ் ஃபார் gaseous exchange. Okay, so stomata என்றது this one. So இது வந்து it is regulated by God cells. இந்த God cells தான் opening and closing வந்து it will regulate. So in the bean shaped cells தான் God cells. Okay, so it will be mostly active during the night. இந்த stomata வந்து leavesல வந்து present ஆயிருக்கும். So leavesல gaseous exchangeக்கு the stomata it plays a role. Whereas இந்த lenticels அப்படின்றது இதுல God cells-லாம் இருக்காது. இது எப்பவுமே ஓப்பனா தான் இருக்கும். இது வந்து stem, root அந்த உட்டி நல்ல திக்கான உட்டி ஸ்டெம்ஸ் அதுக்கெல்லாம் வந்து அதுலலாம் இந்த லென்டிசெல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் ஃபார் gaseous exchange. ஓகே, so there are several reasons why plant can get along without respiratory organs. So respiratory organs illame plant it can get along well. Why? Because each plant part take care of its own gas exchange needs. So ஒரு பிளான்ட் பார்ட்டுமே அதோட ஓன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நீட்ஸ் பார்த்துக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு பிளான்ட் பார்ட், ஒரே பிளான்ட்ல ஒரு பிளான்ட் பார்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட் பார்ட்டுக்கு கேசஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுறது கூட வந்து ரொம்ப கம்மி தான். அண்ட் ஆல்சோ பிளான்ட்ஸ் டு நாட் பிரசன்ட் கிரேட் டிமாண்ட்ஸ் ஃபார் கேஸ் எக்ஸ்சேஞ்ச்க்கும் கிரேட் டிமாண்ட் கிடையாது. அண்ட் ரூட் ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் ரெஸ்பிரேட் ரேட்ஸ் ஃபார் லோயர் தேன் அனிமல்ஸ் டூ. ஸோ ரெஸ்பிரேஷன் வந்து அனிமல் ரெஸ்பிரேஷனோட கம்பேர் பண்ணும்போது பிளான்ட் ரெஸ்பிரேஷன் ரொம்ப ஸ்லோ ரேட்ல தான் நடக்கும். ஓகே, ஸோ ஒன்லி டியூரிங் போட்டோசிந்தசிஸ் அப்பதான் லார்ஜ் வால்யூம் ஆஃப் கேசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அண்ட் ஈச் லீஃப் ஒரு லீஃபுமே ஸோ லீஃப்ல தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ ஈச் லீஃப் இஸ் வெல் அடாப்டட் to take care of its own need. அதோட நீட வந்து அந்த photosynthesis நடக்கிற பீரியட்ஸ்ல it will regulate it well. Okay, so when cells photosynthesize, availability of oxygen வந்து it's not a problem since oxygen is released within the cell. So
போட்டோசிந்தசிஸ் அப்போ ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும், நம்ம பார்த்திருக்கோம் தைலகாய்டு ஹியூமன்ல ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஸோ போட்டோசிந்தசிஸ் அப்போ அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் பிகாஸ் ஆக்சிஜன் வந்து வித்தின் த செல்லே ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், த டிஸ்டன்ஸ் தட் gases must diffuse even in large bulky plants is not great. ஸோ இந்த பிளான்ஸ் ரொம்ப டிஃப்யூஸ் ஆகி போகணுன்ற பிளான்ஸ்ல இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் வந்து ரொம்ப டிஃப்யூஸ் ஆகி போகணும் அப்படின்றது கிடையாது. ஈவன் லார்ஜ் பல்கி பிளான்ஸ்ல கூட இந்த டிஃப்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்காது. இந்த கேசஸ் டிராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்காது. ஓகே, diffuse ஆக வேண்டிய distance. So each living cell in a plant is located quite close to the surface of the plant. So plantல living cell வந்து surface of the plantல தான் it is present. Okay, so இது leavesல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். So surface of the leavesல the living cells will be present. And இதே இது thick woody stems எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் lenticels present ஆயிருக்கும். the tiny opening அது நமக்கு கண்ணுல பாக்குறதுக்கே விசிபிளா நேக்கட் ஐலே பார்க்கலாம். இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் இருக்கும், இதான் lenticels. ஓகே, இந்த பார்க்லயும் பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து இட் இஸ் lenticels. ஓகே, வேற டொமேட்டோ வந்து நம்ம நேக்கட் ஐல பார்க்கும்போது தெரியாது, அது மைக்ரோஸ்கோபிக். ஸோ லீவ்ஸ்ல ஸ்டொமேட்டா, இந்த மாதிரி உட்டி ஸ்டெம்ஸ், ரூட்ஸ், பார்க் இதுல எல்லாம் வந்து லென்டிசெல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். Okay, so the cells in the interior are dead and provide only mechanical support. So இந்த மாதிரி பிளான்ட்ல interior cells எல்லாம் பாத்தீங்கன்னா only mechanical support மட்டும் தான். sclerenchyma cells ன்னு சொல்லுவோம். அது வந்து sclerenchyma tissue வந்து mechanical support மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணும். Thus most cells of a plant have at least a part of their surface in contact with air. So surfaceல அட்லீஸ்ட் அதோட செல்ஸ் வந்து அதோட பார்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் இட் வில் பி இன் கான்டாக்ட் வித் ஏர், ஏரோட கான்டாக்ட்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ பேரன்கைமா செல்ஸ். பேரன்கைமா செல்ஸ்ன்றது என்னது? இட்ஸ் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ். தின் வால்ஸ் இருக்கும் அண்ட் லிவிங் புரோட்டோபிளாஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பேரன்கைமா செல்ஸ் லூஸா பேக் ஆயிருக்கும். வை? பிகாஸ் டு ஃபெசிலிட்டேட் தி கான்டாக்ட் ஆஃப் ஏர். ஓகே, ஸோ நிறைய செல்ஸ் இந்த ஏரோட கான்டாக்ட் பண்றதுக்காக பேரன்கைமா செல்ஸ் வில் பி அரேஞ்ச்டு லூஸ்லி. ஓகே, so these are the reasons why plants do not need respiratory organs. Okay, so plants, plant respiration, animal respiration ரெண்டுமே எடுத்துக்கிட்டோம்னா செல்லுலார் லெவல்ல சேம் தான். குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும், ஆக்சிடேஷன் அதாவது இந்த வித் பிரசன்ஸ் ஆஃப் சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும், இட் வில் ரிலீஸ் எனர்ஜி, ஏடிபி சிந்தசைஸ் ஆகும், இதெல்லாம் வந்து சேம் தான். தி டிஃபரன்ஸ் இஸ் பிளான்ட்ஸ் வந்து இட் கேன் சிந்தசைஸ் இட்ஸ் ஓன் ஃபுட், வேரஸ் அனிமல் வந்து எனர்ஜி சோர்ஸுக்கு வி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் ஃபுட். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு வந்து லங்ஸ் இருக்கு, பிளான்ட்ஸ்க்கு வந்து ஸ்டொமேட்டா அண்ட் லென்டிசல்ஸ். அண்ட் இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அனிமல் ரெஸ்பிரேஷனோட பிளான்ட் கம்பேர் பண்ணும்போது பிளான்ட் ரெஸ்பிரேஷன் இட் வில் அக்கர் அட் அ மச் ஸ்லோயர் ரேட். ஓகே, ரெஸ்பிரேஷன் ரேட் வந்து பிளான்ட்ஸ்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மத்தபடி செல்லுலார் லெவல்ல பிளான்ட் ரெஸ்பிரேஷன், அனிமல் ரெஸ்பிரேஷன் ரெண்டுமே வந்து சேம் தான். ஓகே, then process of cellular respiration நம்ம என்ன பார்த்தோம்? the complete so glucose வந்து it will break down and release energy ன்னு பார்த்தோம். so the complete combustion of glucose which means sufficient amount of oxygenல ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டா அந்த குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகும்போது இட் ப்ரொடியூசஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அஸ் எண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ எண்ட் ப்ராடக்ட்ஸா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும், அண்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி இட் இஸ் given out as heat தான், ஹீட் எனர்ஜியா தான் ரிலீஸ் ஆகும். ஓகே, ரெஸ்பிரேஷன் அப்போ. சோ இப்ப இந்த எல்லா எனர்ஜியுமே ஹீட் எனர்ஜியா ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இப்ப இந்த எனர்ஜி வந்து ஃபுல்லா ரிலீஸ் ஆகக்கூடாது, செல்லுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஏபிள் டு யூட்டிலைஸ் இட் டு சிந்தசைஸ் அதர் மாலிகுல். சோ மத்த மாலிகுல் செல் யூட்டிலைஸ் பண்ற மாதிரி மத்த மாலிகுல் சிந்தசைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். சோ இது ஏடிபி அந்த சிந்தசிஸ் அதை தான் வந்து உங்களுக்கு மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ இதுக்கு அந்த பிளான்ஸ் சோ ஃபுல்லாவே ஹீட் எனர்ஜியா ரிலீஸ் ஆகாம மத்த மாலிகுல் சிந்தசைஸ் பண்றதுக்கு இந்த செல்ஸ் யூஸ் பண்ணணும்னா பிளான்ஸ் என்ன பண்ணணும்? அது யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இந்த குளுக்கோஸ் மாலிகுல வந்து கேட்டபாலிசம் என்னது? கேட்டபாலிசம்னா பிரேக் டவுன் ஆஃப் மாலிகுல், ஆனபாலிசம்னா சிந்தசிஸ், கேட்டபாலிசம்னா பிரேக் டவுன். ஓகே, சோ பிளான்ட் செல் என்ன பண்ணுது? என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுதுன்னா குளுக்கோஸ் மாலிகுல வந்து உடனே எல்லா எனர்ஜி லிபரேட் ஆகுற மாதிரி அது வந்து கேட்டபலைஸ் பண்ணாது, பிரேக் டவுன் பண்ணாது. சோ தி கீ இஸ் டு ஆக்சிடைஸ் குளுக்கோஸ் நாட் இன் ஒன் ஸ்டெப். ஒரே ஸ்டெப்ல நடக்காது. ஒரே ஸ்டெப்ல நடந்தா எல்லா எனர்ஜியும் ஹீட் எனர்ஜியா இட் வில் பி லாஸ்ட். சோ ஒரே ஸ்டெப்ல நடக்காது, பட் இன் செவரல் ஸ்மால் ஸ்டெப் enabling some steps பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டெப்பா கூட இருக்கும். so that the energy released can be coupled to ATP synthesis. so
த அல்டிமேட் கோல் என்னது, ஏடிபி சிந்தசைஸ் ஆகும். எனர்ஜி வந்து அப்படியே ரிலீஸ் ஆயிடக்கூடாது, ஏடிபி சிந்தசைஸ் ஆகும். இந்த ஏடிபி தான் வந்து இட் வில் பி யூட்டிலைஸ்டு ஃபார் தி லைஃப் ப்ராசஸஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் எசென்ஷியலி த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஸோ சில ஆர்கானிசம்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாத என்விரான்மெண்ட்ல இருக்கும். அப்ப அதுக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ anaerobic respiration or fermentation. Okay, so some organisms are adapted to anaerobic condition either as facultative or obligate anaerobes. Facultative na oxygen present ஆயிருக்க situationல it will undergo aerobic respiration. Oxygen இல்லாத டைம்ல it will undergo anaerobic respiration. Okay, so anaerobic respiration fermentation சொல்லுவோம். இத பத்தி இந்த சாப்டர் நம்ம டீடைலா பார்ப்போம். ஓகே, so facultative-னா எது கிடைக்குதோ அந்த அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. வேற ஆப்ளிகேட் anaerobesனா இட் வில் சோ anaerobic கண்டிஷனை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அதுக்கு டாக்ஸிக் ஆயிடும். So it is completely anaerobic அப்படின்றது தான் obligate anaerobes. Okay, so in any case எல்லா living organismsக்குமே it retains the enzymatic machinery. So ஒரு மிஷினரி இருக்கும் to partially oxidize glucose. So glucose வந்து partially oxidize பண்ணும் even in the absence of oxygen. Okay, so oxygen இல்லாமே partially oxidize பண்ற mechanism, the enzymatic machinery எல்லா living organismsக்குமே இருக்கு. Okay, so இந்த breakdown of glucose to pyruvic acid இதுதான் வந்து கிளைகாலிசிஸ். இந்த கிளைகாலிசிஸ் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லயுமே பிரசன்ட் ஆயிருக்கும் partially oxidized glucose. Okay, so this is about the introduction. So இந்த கிளைகாலிசிஸ் பத்தி நம்ம டீடைல்டா நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.